ஓம் கம் கணபதே நமஹ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுக்கு வருடந்தோறும் சிறப்பான விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு சிறப்பு பூஜைகளும் உண்டு. அதில் வைகாசி விசாகம் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. அது ஏன், எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இதுவரை நம்ம சேனலுக்கு வரலன்னா இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடித்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக பண்ணுங்க. முருகனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய், தேடும் கயவா முகனை செருவிச்சாடும் தனியானை சகோதரனே. எல்லாம் வல்ல முருகப்பெருமான் வைகாசி விசாகத்தன்று அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. கருணைக்கடலான முருகப்பெருமான் வைகாசி மாதத்தை தேர்ந்தெடுத்து, அதுவும் விசாக நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதிலே பிறந்திருக்கிறார் என்றால் அதற்கெல்லாம் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. காலபுருஷ ராசியின்படி குடும்பஸ்தானம் ரிஷபராசி ஆகும். அதில் சூரியன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம்தான் வைகாசி மாதம். ஒரு வீட்டில் அப்பா சிறப்பாக இருக்கும் பொழுது இந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த அப்பா கிரகம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துக்கிற போது, சூரியன் இருக்கிற போது சிவபெருமானுடைய கடாட்சம் மிகுந்த பலனை தரக்கூடியது. அதே மாதிரி அந்த சூரியன் 7ஆம் இடத்தை பார்க்கிற போது, அதாவது துளாராசியில் இருக்கும்போது வைகாசி விசாகம் வந்துடும். ஆனால் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சூரிய பகவான் பார்ப்பார். சந்திரன் அந்த நேரத்தில் அங்கே இருக்கும் பொழுது, அங்கே விசாகம் விருச்சிக ராசிக்கு வரும்பொழுது சந்திரன் நீச்சமடைகிறார். சூரியனுடைய பார்வையினால் அவர் பலப்படுகிறார். பொதுவாகவே சந்திரன் ஒளி இல்லாத கிரகம் என்று தான் சொல்வார்கள். சந்திரன் ஒளி இல்லாத கிரகமாக இருந்தாலும் சூரியனுடைய ஒளியிலே தான் அது பிரகாசிக்கிறது. அதனால் அப்பாவுடைய பார்வை அம்மாவில் மேலே விழுந்து அம்மாவுக்கு சக்தியை கொடுத்து அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நாள் தான் இன்றைக்கு வைகாசி விசாகம். வைகாசி விசாகம் முருகனுடைய பிறந்த நாள், நம் கவலைகள் எல்லாம் தீர்ந்த நாள். ஏன்னா அசுரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னே முருகப்பெருமான் அவதாரம் பண்ணார். எத்தனையோ இம்சைகள் அசுரர்கள் கொடுத்த போது பொறுமையாக இருந்து முருகனுடைய அவதாரத்துக்காக காத்திருந்தார்கள். அந்த முருகன் அவதாரம் பண்ணின நாள் என்று சொன்னாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அருமையான நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான நாளில் ஒவ்வொருவரும் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று பால் அபிஷேகம், பால் குடம் எடுக்கலாம், காவடி எடுக்கலாம். ஒன்றும் முடியாதவர்கள் அமர்ந்து கொண்டு சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம், கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணலாம். இது மாதிரி முருகனுடைய அனுகிரகம் பெற்ற பாடல்கள் எல்லாவற்றையும் பாராயணம் பண்ணுறதுனால அன்றைக்கு முருகப்பெருமானுக்கு மிகுந்த சந்தோஷத்தை நாம் கொடுக்கலாம். அதோடு இல்லாமல் இந்த வைகாசி விசாகத்தன்று முருகன் அவதரித்த சிறப்பு தினம் இல்லையா, அன்றைக்கு முருகனுக்கு சிறப்பு ஹோமங்கள்லாம் கூட சில ஆலயங்களில் நடக்கும். அதோடு இல்லாமல் பிரம்மோத்சவம் என்று சொல்லக்கூடிய விசேஷ நாள் இந்த வைகாசி விசாகத்தோடு நிறைவடையும். 9 நாள் முன்னாடியே இந்த விரதத்தை ஆரம்பிச்சிருவாங்க. வைகாசி விசாக நாளில் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் நடக்கும். 10ஆம் நாள் விசேஷமாக இதை கொண்டாடி தீர்த்தவாரி உற்சவம் கொண்டாடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் தான் இந்த வைகாசி விசாகம். இந்த விசாகத்தில் விரதமாக இருப்பது ரொம்ப சிறப்பு. அதில் எப்படிலாம் விரதமாக இருக்கலான்னு கேட்டால், மிகச்சிறந்தது என்று சொல்லக்கூடியது மௌன விரதம். மௌன விரதமாக இருக்கிறது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். மௌன குருன்னே சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த விரதம் கடைப்பிடிப்பது ரொம்ப சிரமம்தான், இருந்தாலும் இருந்தால் மிகுந்த சிறப்பு. 2வது, அது முடியாது அப்படின்னா ஒரு வேளை உணவு அருந்தி கொண்டு விரதமாக இருப்பது, அதுவும் சிறப்பு தான். அதுவும் இல்லாமல் பால் பழங்கள் மட்டும் அருந்தி அந்த விரதத்தை நிறைவு செய்து கொள்வது, இது மாதிரி இருக்கிற போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோடு இல்லாமல் எந்தெந்த கோயிலில் போய் பார்த்தா சிறப்பாக இருக்கும் முருகனுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்று சொன்னால், யார் யார் குருவாக இருந்து முருகனை பிரதிஷ்டை செய்தார்களோ அந்தந்த ஆலயங்களை நாம் தரிசனம் செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
உதாரணமாக போகர் பிரதிஷ்டை செய்த பழனிமலை பழனி ஆண்டவர் கோவில், பாம்பாட்டி சித்தர் பூஜை செய்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மருதமலை சுவாமி, பிறகு பாம்பன் சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த முருகப்பெருமானுடைய ஆலயம், இவையெல்லாம் சென்று நாம் தரிசனம் செய்தால் மிகுந்த பலன் உண்டு. அதனால் நம்ம எல்லாரும் முருகப்பெருமானை வைகாசி விசாகத்தன்று மிகுந்த சிரத்தையோடு பூஜித்து இயன்றவரை பிரதமாக இருந்து முருகப்பெருமானுடைய பக்தி பாடல்களை எல்லாம் பாடி அவருடைய அனுகிரகத்தை பெறுவோமாக. ஆறில் நடந்தோள் வாழ்க, முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வள் எரியமங்கை வாழ்க, யானை திறனங்கு வாழ்க, மாரிலாவள்ளி வாழ்க வாழ்க, சீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்க, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.